அலர்ஜிக்கு எப்போ இம்யூனோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். இது அலர்ஜிக்கு இம்யூனோதெரப்பி எப்போ ஆரம்பிக்கலாங்கிறது. அலர்ஜிக்கு உங்களுக்கு தெரியும், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எந்தனால அலர்ஜின்னு பார்த்து அதை அவாய்ட் பண்றது. பட் என்னதான் பண்ணாலும் சில சமயம் அலர்ஜி கியூரே பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஆன்டிஹிஸ்டமின் கொடுத்து பார்ப்போம், நேசல் ஸ்ப்ரே ட்ரை பண்ணுவோம், ஈவன் சம்டைம் சர்ஜரியும் அட்வைஸ் பண்ணுவோம். என்ன பண்ணாலும் சில பேருக்கு அலர்ஜி போகவே போகாது. அப்போ வேற ஆப்ஷனே இல்லை, நம்ம வி கோட் டு ஸ்டார்ட் இம்யூனோதெரப்பி ஆரம்பிச்சு தான் ஆகணும். இந்த இம்யூனோதெரப்பிங்கிறது இப்போ நான் ரீசெண்டாக வந்து நல்ல பிக்கிங் அப் ஆச்சுலாம். கண்டினியூஸாக ஒரு நாள் தும்பிகிட்டே இருப்பாங்க, தண்ணி ஒலிக்கிட்டே இருக்கும், பயங்கர இச்சிங் இருக்கும், கண் இச்சிங் இருக்கும், மூக்கு வந்து அரிக்கும், சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களால எந்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. வேறு ஆப்ஷனே இல்லை. லாட் ஆஃப் இம்யூனோதெரப்பி அவைலபிள். இம்யூனோதெரப்பினா பயந்துக்க வேணாம். ஸோ அந்த இம்யூனோதெரப்பி வெறும் நாக்கு கீழே மருந்து வச்சு நம்ம சரி பண்ண முடியும். கையில் சின்னதாக ஊசி போட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு ரெடி பண்ண முடியும். ஒரு கோர்ஸ் இருக்கும், ஒரு 3 months எடுக்கணும், இல்லைன்னா சம்டைம் 1 year எடுக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். பட் நீங்களா இம்யூனோதெரப்பி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது வந்து டாக்டரை பார்த்து அவங்கள அணுகி அவங்களுடைய சூப்பர்வைஷனில் மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அலர்ஜி கியூரபிள், கண்ட்ரோலபிள். இம்யூனோதெரப்பியில் நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். அதனால இந்த ஆப்ஷன் இருக்குது. கண்டினியூஸாக தும்மிட்டே இருக்கிறவங்க, கண்டினியூஸாக அலர்ஜி இருக்கிறவங்க, ஐ இச்சிங் இருக்கிறவங்க, பாடியில் ரியாக்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது.